ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் மேச்சேரி பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இப்போ தான் சுற்றி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம். மேச்சேரினா நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது பத்திரகாளியம்மன் கோவில் தாங்க. அந்த பத்திரகாளியம்மன் கோவிலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். பத்திரகாளி அப்படின்னாலே ரொம்ப ஆவேசமானவ, ஆக்ரோஷமானவ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். மாதத்துக்கு அமாவாசையானா நாங்கள் தவறாமல் இங்கே வந்துருவோங்க. அது அமாவாசை நாட்களில் ரொம்ப கூட்டமாக இருக்குங்க. க்யூவில் சொல்ல போனால் ரோடு வரி இருக்குங்க. க்யூவில் நகர முடியாது. வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை நாள், பௌர்ணமி நாள்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்குங்க. மேச்சேரி பத்திரகாளியம்மன் அப்படின்னு கோயில் கேட்டிங்களா, நீங்கள் சேலம் வந்து நீங்கள் அந்த மேச்சேரிக்கு வந்தீங்களா, நம்ம பத்திரகாளியம்மன் கோயில்கிட்டே இறக்கி விடுவாங்க. ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலுங்க. நிறைய ஆடு கோழிகளை பலியிடுவாங்க. நிறைய பேர் பொங்கல் வச்சு தன்னோட நேர்த்தி கடனை வழிபடுவாங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 800 வருஷம் பழமையான கோயிலுங்க. இப்போ அதை புதுப்பிச்சிட்டு இருக்காங்க. கலை சிற்பங்களுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சுட்டு புதுப்பிச்சிட்டு இருக்காங்க. விரைவில் கும்பாபிஷேகம் வைப்பாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஒரு நாளைக்கு 100, 200 ஆடு கோழிகளை பலியிடுவாங்க. அது அமாவாசை நாட்களில் சொல்லவே வேணாம். 500, 1000 ஆடு கோழிகளை பலியிடுவாங்க. பயங்கர கூட்டம் இருக்கும். இதில் பொங்கல் வைக்கிறதுக்கு தனி இடம், அங்கே போய் நம்ம பொங்கல் வச்சுக்கலாம். இந்த அம்மாவுக்கு நெய் விளக்கு பூஜை செஞ்சு வழிபட்டால் நம்ம நினச்ச காரியம் நடக்கும்னு ஒரு ஐதீகம். இங்கேருந்து தீர்த்தத்தை வாங்கிட்டு போய் நம்ம வீட்டில் தெளித்தா பில்லி, சூனியம், ஏவல் எதுவுமே நம்மக்கிட்ட பலிக்காதுன்பாங்க. இதுக்கு முன்னாடி இருக்க அந்த 2 பூதங்கள் உங்களுக்கு தெரியுதா? 2 ஆண் பூதங்கள், 2 பெண் பூதங்கள். இவங்க 2 பேர்த்தையும் நம்ம வணங்கிட்டு போனோம்னா எந்த காற்று கருப்பும் நம்மக்கிட்ட அண்டாது அப்படின்னு ஒரு ஐதீகங்க. இந்த கோயிலோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சேலம் டு மேட்டூர் போகிற பஸ்ஸில் மேச்சேரின்னு கேட்டு நீங்கள் ஸ்டாப்பிங் இறங்குனீங்களா, உங்களை கோயிலுக்கிட்டே இறக்குவாங்க. இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு கோபுரம் தெரியும். அங்கேருந்து வந்து நீங்கள் கோயிலுக்குள்ளே வந்துக்கலாங்க. காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரையும் கதவை திறந்துருக்கும். நீங்கள் வந்து சாமி கும்பிட்டு போகலாம். பயங்கர கூட்டமாக இருக்குங்க. நீங்கள் கும்பாபிஷேகத்துக்காக வந்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். கும்பாபிஷேகம் விரைவில் பண்ணுவாங்க. இங்கே முன்னாடி 2 சூளம் இருக்கும். அங்கே எலுமிச்சம்பழம் நம்ம தலையை சுற்றி அங்கே குத்தனா நம்ம மேலே இருக்கிற கண் திருஷ்டி, கண்ணாறு, செய்வினை, பில்லி, சூனியம் எல்லாமே நம்மளை விட்டு போகும்னு ஐதீகங்க. நிறைய எலுமிச்சம்பழம் அங்கே கிடக்கும். நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க. இங்கெல்லாம் சுற்றி சுற்றி போடுவாங்க. அமாவாசை, பௌர்ணமினா எவ்வளோ கூட்டமாக இருக்கும்னு நீங்கள் ஒரு டைம் வந்து பாருங்கள். அதுவும் இல்லாத டெய்லிக்கும் இந்த கோயிலில் மதிய நேரத்தில் அன்னதானம் வழங்குவாங்க. டோக்கன் படி தான் நீங்கள் டோக்கன் வாங்கி வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு 150 பேத்துக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. அது அமாவாசை, பௌர்ணமி நாட்கள்லாம் 200, 300 பேத்துக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. இந்த மேச்சேரி பத்திரகாளியம்மன் கோயிலில் மாசி மாதம் திருவிழா நடக்கும். அது ரொம்ப விசேஷமாக இருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காத லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு காளியம்மன் பிடிக்கும்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி கோயில் ஃப்ளாக்ஸ்லாம் போடலாம். இல்லை வேறு ஏதாவது கோயில், சேலத்தில் வேறு ஏதாவது கோயில் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். அதை பற்றி நான் ஃபுல்லாக ப்ளாக் போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.